ஆன்ட்டியோட வீட்டில் நீங்களும் முத்துவும் மட்டும்தான் இந்த ரோகிணிக்கு எதிரியா இருந்திருக்கீங்க. அதனால உங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிக்கணும்னு இந்த ரோகிணி தான் பக்காவா திட்டம் போட்டு எதையும் நிறைவேற்றி வச்சிருக்கா. எதுக்கும் இவ மேல உங்களுக்கு ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி, எனக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து கிளம்ப, இங்க ஸ்ருதி சொல்லிட்டு போனதுல இருந்து அங்க ரோகிணி பேசிட்டு போனதுல இருந்து இங்க மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வர, உடனே அங்க மீனாவுமே அங்க முத்துவுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு மீனா, என்ன வீட்டுக்கு வரியா, நான் வந்து கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கேட்க, உடனே இங்க மீனா இருந்துக்கிட்டு, ஐயோ நான் சொல்ல வந்த விஷயமே வேறங்க. என்ன மீனா, கடைக்கு ஸ்ருதி வந்திருந்தாங்க, அது மட்டும் இல்லை அந்த ரோகிணியும் வந்திருந்தது. என்னது, பார்லர் அம்மாவா? எதுக்கு? ஆமாங்க, நான் வீட்டை விட்டு வந்த விஷயம் அந்த ரோகிணிக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்ருதி வேற ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அந்த வீட்டை விட்டு வரத்துக்கு காரணம் அந்த ரோகிணியா கூட இருக்கலாம்னு. எப்படிங்க நான் அந்த வீட்டை விட்டு வந்தது அந்த ரோகிணிக்கு தெரிஞ்சிருக்கும்? எனக்கு அங்கதாங்க சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இது ஏதாவது பக்காவா திட்டம் போட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக இது ஏதாவது பிளான் பண்ணியிருக்குமோன்னு சந்தேகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா சொல்ல, உடனே முத்து இருந்துக்கிட்டு, பல குரல் சொல்றதும் சரி மாதிரி தான் தெரியுது. சரி, ஆனா இந்த விஷயம் எப்படி அந்த பார்லர் அம்மாவுக்கு தெரிய வந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் அந்த பார்லர் அம்மாவை நான் ஃபாலோ பண்றேன். அப்படி ஃபாலோ பண்ணா அவ யார்கிட்ட பேசுறா, யார்கிட்ட பழகுறான்னு உண்மை தெரியும். நீ போனை வை அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து அங்க ரோகிணி இருக்க இடத்த கண்டுபிடிச்சு தன்னோட ஃப்ரெண்டு செல்வத்தை அழைச்சிக்கிட்டு முத்து ரோகிணியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணி மீனா வீட்டை விட்டு வந்த சந்தோஷத்துல அங்க சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ சிந்தாமணி, எங்க இருக்கீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சிந்தாமணி கிட்ட இங்க ரோகிணி கேட்க, இதோ வரேன் கண்ணு, நான் இப்போ உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அங்க போயிட்டு நான் வந்துடுறேன். நானும் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணியும் சொல்ல, இன்னொரு பக்கம் இங்க ரோகிணி நேரா வீட்டுக்கு போக முத்துவும் செல்வமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரோகிணி பின்னாடியே போறாங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணி விஜயாவும் மனோஜும் வட்டிக்கு வாங்கின அந்த ஆளுக்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார், நாம நினைச்ச மாதிரியே அந்த மீனா வீட்டை விட்டு போயாச்சு. இனிமே அந்த வீட்டுக்குள்ள நாம ஈஸியா போய் அந்த முட்டாள் மனோஜும் அந்த விஜயாவும் நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு போனாங்களே, அதனால அந்த பத்திரத்தை இப்ப நம்ம ஈஸியா உள்ள போய் அவங்க கிட்ட காட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாம வீட்டை விட்டு அனுப்பலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல, உடனே அந்த ஆளுமே, சூப்பர் சிந்தாமணி, நீங்க நினைச்ச மாதிரியும் நாம பேசின மாதிரியும் அந்த மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. அடுத்ததா என்னைக்கு நாம அவங்க வீட்டுக்கு போகலான்னு சீக்கிரமா சொல்லுங்க, நாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஆளுமே சொல்ல, இங்க சிந்தாமணி சரின்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிட்டதுக்காக ரோகிணியோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த முத்து காரை ஒரு ஓரமா போட்டுட்டு அங்க இருந்த செல்வமும், என்ன முத்து, இவளை எதுக்காக நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. டே செல்வம், இருடா, நம்ம வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த பார்லர் அம்மாவுக்கு அவ்வளவு ஈஸியாக தெரியுது. ஆனால் அது எப்படி தெரியுதுன்னு தான் தெரியல. அது மட்டும் இல்லை, மீனா வீட்டை விட்டு போனது இந்த பார்லர் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ இவ ஏதாவது பண்ணி மீனாவை வீட்டை விட்டு துரத்திருக்காளான்னு கொஞ்சம் நாம இதை கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் யார் மூலயமாவோ இவளுக்கு அந்த செய்தியெல்லாம் போய்கிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். அதனால தான் நாம இங்க காரை போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் இவ எங்க போறா, இவ வீட்டுக்கு யார் வரான்னு நாம ஒட்டு இருந்து பார்த்தா கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து செல்வத்துக்கிட்ட சொல்ல 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க கார்ல சிந்தாமணி வந்து இறங்கி நேரா ரோகிணியோட வீட்டுக்குள்ள போறதையும் இங்க முத்து பாத்துறாரு. உடனே செல்வம் இருந்துகிட்டு, ஏன்பா முத்து, இது அந்த சிந்தாமணி தானே, நம்ம மீனா தங்கச்சிக்கு எதிரி மாதிரி தானே, இது எதுக்காகப்பா இந்த ரோகிணி வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துக்கிட்ட செல்வம் கேட்க, அதுதான் செல்வம், இரு கண்டுபிடிப்போம், வா நாம இறங்கி போய் அந்த வீட்டு வாசல்ல நின்று ஒட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இங்க முத்து அங்க ரோகிணியோட வீட்டுக்குள்ள போக, இன்னொரு பக்கம் சிந்தாமணி ரொம்ப சந்தோஷத்தோட ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு அங்க ரோகிணியோட வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் இங்க சிந்தாமணி, ஏன் ரோகிணி உங்க அம்மா இல்லையா? அம்மா இல்ல ஆண்டி, கிறிஷ கூட்டிட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஆண்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த மீனா வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சாமே, நீங்க போட்ட திட்டத்துல மீனா பேக் எடுத்துக்கிட்டே வீட்டை விட்டு போயிட்டாலாம். எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மட்டும் இல்ல, நேர்ல போய் அவகிட்ட நல்ல 4 வார்த்தை கேட்டுட்டு பேசிட்டு தான் வந்தேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, உடனே சிந்தாமணி இருந்துகிட்டு, ஐயோ அதுக்காக தான், அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நானுமே வந்தேன். இதை நாம ஸ்வீட் எடுத்து கொண்டாடணும் இல்லையா? இந்தா ஸ்வீட் புடி, சாப்பிடு, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஸ்வீட் கொடுத்து
ஆண்டி நீங்க மட்டும் ஆளை வச்சு அங்கிளை இடிச்சு தள்ளலைனா கண்டிப்பா இன்னொரு இதெல்லாம் நடந்தே இருக்காது. அந்த மீனா வீட்டை விட்டு போயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி கிட்ட கேட்க இதை எல்லாத்தையுமே வெளியே இருந்த முத்துவுமே ஒட்டு கேட்டுறாரு. ஏன்பா முத்து, என்னப்பா இது அநியாயமா இருக்கு. இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ரோகிணி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்களே. அப்போ சிந்தாமணி தான் ஆளை வச்சு உங்க அப்பாவை வண்டியால இடிச்சு தள்ளியிருக்கிறதா? அடக்கடவுளே, இப்படி எல்லாம பொம்பளைங்க இருப்பாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்ல உடனே எங்க முத்துவோ, செல்வம் எனக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன், வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து நேரா ரோகிணியோட வீட்டு கதவை எட்டி உதச்சி திறந்துக்கிட்டு உள்ள போக இங்க சிந்தாமணிக்கும் ரோகிணிக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நீ நீ எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி கேட்க, என்ன பார்லரம்மா, நான் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறத பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு போல இருக்கு. என்னடா இது, ஒன்றும் இல்லாம ரோட்டுக்கு போனவ இப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கேன்னு பார்த்தேன். கடைசியில இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிந்தாமணி தானா? அப்போ மீனாவுக்கு ரெண்டு பேரும் எதிரி, எதிரியும் எதிரியும் சேர்ந்து நண்பனாகி என்னோட மீனாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக கேவலம் என் அப்பாவையே அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு ஆகியிருக்கீங்க, அப்படி தானே? இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா பார்லரம்மா? ஏய் சிந்தாமணி, நீ என்ன உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து அங்கே சிந்தாமணியையும் ரோகிணியும் பார்த்து பயங்கர கோபத்தோட கேட்க, என்ன முத்து சொல்கிற? நானா? இல்லையே, சிந்தாமணி யதார்த்தமாக வந்தாங்க, அவங்க கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சமாளிக்க உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஏய் பார்லரம்மா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானும் பொம்பளையாச்சேன்னு பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, ஓங்கி அடிச்சனா கண்ணம் பழுத்துரும். இனிமே உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல நான் மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து பெரிய ஆப்பா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அங்க விஜயா கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாவே வெளியே வராரு முத்து. இன்னொரு பக்கம் எங்க வீட்டுக்கு மனசு குழப்பத்தோட வந்த மீனாவோ அங்க உக்காந்துக்கிட்டே புலம்பிக்கிட்டு அங்க சந்திரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க உடனே சத்யா இருந்துக்கிட்டு, அக்கா நானுமே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்னடா சொல்லு. அக்கா, அன்னைக்கு நீயும் மாமாவும் கிருஷிக்கிட்ட பேசணும், வீடியோ கால் போட்டு கொடுன்னு சொல்லியிருந்தல. நானும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு ரூம்குள்ளே பார்க்கும்போது அந்த சிந்தாமணி நின்றுக்கிட்டு இருந்து என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன்க்கா. இந்த விஷயத்த அப்போவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் தான் மறந்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மீனா கிட்ட சத்யா சொல்ல மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி, அம்மா இப்போ எனக்கு புரியுதுமா. அப்போ சிந்தாமணியும் அந்த ரோகிணியும் ரெண்டு பேரும் கூட்டு களவாணியா சேர்ந்துக்கிட்டு தான் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. ஸ்ருதி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. விடுமா, அவர் கண்டுபிடிக்க போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா பேசிக்கிட்டு இருக்க உடனே அங்க மீனா கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனா, என்னடி நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மீனா கிட்ட கேட்க, இல்லைம்மா, சரியாக சாப்பிடாம இருக்கேன்ல, அதான் எனக்கு வயிற்ற பெரட்டிக்கிட்டு வாந்தி வர மாதிரி இருக்கு. இல்லடி, நீ பார்க்கறதுக்கே ஆளே டல்லாக இருக்கியே, ஆனால் நான் என்னமோ நீ அழுதுருக்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்க, இப்படி வந்து உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கே மீனாவை கூட்டிகிட்டு போய் சேரில் உட்கார வச்சாலும் மறுபடியும் இங்கே வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சத்யா இருந்துக்கிட்டு, அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி இல்லை, முதல்ல எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, நான் வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சத்யா சொல்ல கொஞ்ச நேரத்தில் சத்யா டாக்டருக்கு ஃபோன் பண்ண ஒரு லேடிஸ் டாக்டருமே வீட்டுக்குள்ளே வராங்க. டாக்டர் வாங்க டாக்டர், என்னன்னே தெரியல, 2-3 தடவை வாந்தி எடுத்துட்டா, மயக்கமா இருக்குன்னு வேற சொல்றா, என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைங்கிறா, கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க டாக்டர் கிட்ட இங்க சந்திரா சொல்ல டாக்டருமே அங்க மீனாவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய் சத்யா, சீக்கிரமா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல இங்க சத்யா முத்துவுக்கு ஃபோன் பண்ண முத்துவோ மீனாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டத்தோட நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த முத்துவோ அங்க டாக்டரை பார்த்து, டாக்டர் என்னாச்சு டாக்டர் என்னோட ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட டாக்டரை பார்த்து முத்து கேட்க உடனே இங்க டாக்டரோ மீனாவை செக் பண்ணிட்டு, நீங்க யாரும் பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஆமா நீங்க இவங்களோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, ஆமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, உங்களோட ஒய்ஃப் கர்ப்பமா இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது கேட்டதும் இங்க முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. இன்னொரு பக்கம் அங்க இருந்த சத்யா முத்து கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்க அங்க சந்திரா மீனாக்குன்னு 2 பேருக்குமே சந்தோஷமாக உடனே முத்துவோ அங்க டாக்டரை அனுப்பி விட்டுட்டு, மீனா முதல்ல பேக் எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மீனா கிட்ட முத்து சொல்ல, ஏங்க நான் தான் சொன்னல இப்போதைக்கு வீட்டுக்கு வரலன்னு. ஐயோ மீனா, இங்க பாரு, இப்போ நீ கர்ப்பமா இருக்க, வீட்டுக்கு தான் வந்தாகணும்,
இல்லைங்க, நான் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா அத்தை ஏதாவது என்ன சொல்லுவாங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதுவும் இல்லாம மாமாவையும் யோசிக்கணும்ல. இங்க பாரு மீனா, உன் மேல தப்பே கிடையாதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஐயோ! நான் எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் சொல்றேன். முதல்ல நீ பேக் எடுத்துக்கிட்டு வா. நான் சொல்றத நீ கேட்பியா கேட்க மாட்டியா? வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா கிட்ட சொல்ல, மீனாவோ பேக் எடுத்துக்கிட்டு இங்க முத்து கூட கார்ல நேரா அங்க விஜயாவோட வீட்டுக்கு போறாங்க. அப்பா, அப்பா, வா மீனா, எதுக்காக வாசல்லே நின்னுகிட்டு இருக்க? அப்படின்னு முத்து குரல் கொடுக்க, இங்க விஜயா வேக வேகமா வெளியே வர, டேய் இவளை எதுக்காகடா மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க? முதல்ல அனுப்பி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல, உடனே அண்ணாவால பொறுமையா வந்து, வாமா மீனா, எப்படியோ ஒரு வழியா முத்து பேசின பேச்சுக்கு சமாதானமாகி வீட்டுக்கு வந்துட்டியா? வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை கூப்பிட, மீனா பொறுமையா வீட்டுக்குள்ள வர இத பார்த்ததும் அங்க இருந்த விஜயாவோ, ஏண்டி உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லி அனுப்புன? மறுபடியும் எதுக்காகடி நீ வீட்டுக்குள்ள வர? ஏற்கனவே என் புருஷனுக்கு அடிபட்டு இப்பதான் ஏதோ சரியாயிருக்காரு. இப்போ மறுபடியும் ஒரே அடியா அனுப்பிடலான்னு பார்த்து வந்திருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, பொறுத்துக்க முடியாத முத்துவோ, போதுமா நிறுத்துங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணியும் ரோகிணியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோகிணியும் சிந்தாமணியும் பேசிக்கிட்டு இருந்ததை இங்க முத்து கேட்டதை அப்படியே அங்க விஜயா கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் சொல்ல, இங்க அண்ணாமலைக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னப்பா சொல்ற முத்து? பாத்தியா விஜயா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணி தான். சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு அந்த சாமியாடி பொம்பளைய அனுப்பி ஒன்ன நம்ப வச்சு வாயாலேயே மீனாவை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இதையும் நீ நம்பிக்கிட்டு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க. இனிமே இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். என்னப்பா முத்து, அவங்க 2 பேரையும் அப்படியே சும்மாவா விட்டுட்டு வந்த? அப்பா, அவங்கள நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்ப்பா. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னப்பா முத்து? அப்பா, மீனா நீ சொல்லு மீனா. இல்ல நீங்களே சொல்லுங்க. சரி நானே சொல்றேன். அப்பா, நம்ம வீட்ல நீங்க தாத்தாவாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்து சொல்ல, உடனே இங்க விஜயா இருந்துகிட்டு, என்னங்க இவன் ஏதோ தாத்தா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, ஐயோ அம்மா, உங்களுக்கு புரியலையா? மீனா கர்ப்பமா இருக்கா. மீனாவோட வீட்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அங்க டாக்டர் வந்து மீனாவை செக் பண்ணதுல மீனா கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாங்க. இதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தான் மீனாவை எதுக்காக நாம விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லி மீனாவை உள்ள கூட்டிட்டு வரலான்னு தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பா, மீனா இனிமே இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுப்பா. நீங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, ஏன்பா இவ்வளோ பெரிய முக்கியமா நல்ல விஷயத்த சொல்லியிருக்க, இனிமேலாம் அவ மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாளா? இல்லை அனுப்பதான் நான் விட்டுடுவேனா? அம்மாடி வாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை மீனாவை ரொம்ப சந்தோஷத்தோட உள்ள கூப்பிட, ஒரு பக்கம் விஜயாவுக்கும் நம்ம வீட்டில் குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவித சந்தோஷத்தோட இருந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அங்க சிந்தாமணியும் ரோகிணியும் பத்தி ரொம்ப கோபமாவே யோசிச்சுக்கிட்டு